நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எபேசியர் 4:26-27. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு பயன்படுத்தும் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அல்லது தந்திரம் பிரிவினை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யமும் நிலைத்து நிற்காது என்று பரிசுத்த வேதாகமம் எச்சரிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஒற்றுமையுடன் இருந்து பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டுமானால் தேவனோடு ஐக்கியமாய் இருப்பது அவசியம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி. கர்த்தாவே, நாங்கள் ஒற்றுமையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்திடலும். தேவையில்லாத குழப்பங்களுக்கு, சண்டைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு எங்களை விலக்கி காத்திடலும். எங்களோடு இருந்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.